ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான பலாப்பழம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ருசியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நான் இங்கே முதல்ல ஒரு கப் அளவுக்கு ரேஷன் அரிசி ஒரு 2 ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு கப்பு ரேஷன் அரிசிக்கு நான் இங்கே 2.5 கப் அளவுக்கு பலாப்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பழம் மட்டும் வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷு தேங்காய், ஒரு கப் அளவுக்கு வெல்லம், கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, 6 ஏலக்கி. இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ முதல்ல நம்ம இங்கே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பலாப்பழத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் கொட்டை அதெல்லாம் எதுவுமே இல்லாத வெறும் பலாப்பழத்தை மட்டும் சேர்த்து தண்ணி இல்லாத நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச பலாப்பழ பேஸ்ட்டை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசியில் தண்ணி இல்லாத நல்லா நீட்டாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அரிசியில் சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம நசுக்கி வச்சுருக்க வெல்லத்தை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்கி கூட அது கூடவே சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாத ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாத ஒரு மீடியமில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், மாவு நல்லாயிருக்கும். இப்போது இந்த அரிசி நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியை கூட இந்த பலாப்பழத்து பேஸ்ட்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு சேர்க்குறதுனால ஸ்வீட்டு ரொம்ப திகட்டாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா பலாப்பழத்தோட பேஸ்ட் கூட சேர்த்து. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மாவை சைடில் இருக்கட்டும். இது இப்போ நம்ம இதை வாழை இலையில் எப்படி சுற்றுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம இங்கே ஒரு வாழை இலையை எடுத்து இதை கொஞ்சமாக சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு மட்டும். ஏன்னா நம்ம வாழை இலை சூடு பண்ணுறதுனால வாழை இலை சீக்கிரமாக கட் ஆகாது, நல்லாயிருக்கும். நம்ம இங்கே ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கலாம். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க வாழை இலையை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு இதில் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 4 பக்கமே நல்லா மடித்து வைக்கலாம். இந்த மாதிரி மொல்லமாக 4 பக்கமே நீட்டாக மடிச்சிக்கணும். நம்ம வாழை இலையை சூடு பண்ணியிருக்கிறதுனால அது சீக்கிரமாக கிளியாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே தான் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக மொல்லமாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கிறத நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம வாழை இலையில் மறுபடியும் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இதை நல்லா 4 பக்கமே ஃபோல்டு பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வாழை இலை ஃபோல்ட் பண்ணி இட்லி தட்டிலே வச்சிடலாம். இதே மாதிரி வாழை இலையில் சுற்றுனதெல்லாம் இது மாதிரி வச்சிடலாம். நம்ம டைரெக்டாக அப்படியே கூட இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இந்த நெய்யெல்லாம் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இட்லி தட்டில். நம்ம நெய் சேர்க்குறதுனால ரொம்ப ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் மாவாக எடுத்து இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இட்லி தட்டிலே வச்சதாச்சு. இப்போ இதை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். நம்ம இந்த வாழை இலையில் சுற்றுனது கூட இட்லி பாத்திரத்துக்குள்ளேயே வச்சிடலாம். இப்போ இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் 25லேருந்து 30 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது ரொம்ப ஹைலியும் இருக்கிறது வேணாம், ரொம்ப சிம்லேயும் வேணாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு. எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தட்டில் வச்சுருக்கிறது கூட அவ்வளோவே நல்லா வெந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ரெடியாக இருக்குது. பாருங்கள், வாழை இலையில் இருக்கிறத பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ருசியான பலாப்பழம் கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. இது மேலே கொஞ்சமாக சூடாக இருக்கும்போது நெய் சேர்த்துட்டு சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட். இது பாருங்கள், இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு நல்லா இதை சூடாகவே சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி.